ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நேற்றைக்கு அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் எத்தனை இருக்குது, தமிழில் வேறு ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்றைக்கு ஒரு 5 படம் வந்திருக்கு. இதில் வந்து 4 படம் தமிழ் படம் தான், ஒரு படம் வந்து ஹாலிவுட் படம் தமிழ் டப்டு. ஸோ இந்த 5 மூவி என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த 5 படத்தில் ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎன். ஜிடிஎன் ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற ஸ்டாரிங் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் சார் நடிச்சிருக்காரு, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாமணி மேம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2வது படம் டிசி படம் தான். இந்த படம் வந்து டைரக்டராக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் இப்போ ஆக்டராக நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஆஸ்ரஃப் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. இது அவரே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான படம். அவரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அப்புறமா வந்து ஒய்ஃப் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து டைரக்டரோட ஃபஸ்ட்டு படமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரியெல்லாம் நல்ல ஒர்த்தாக இல்லை. ஸோ ஒரு டைம் பாஸுக்கு நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு போய் நீங்கள் பார்த்து என்கரேஜ் பண்ணலாம். அடுத்த லாஸ்ட்டாக இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு படம் தான். இந்த ஹாலிவுட் படம் வந்து தமிழ் டப்புடில் தான் இறங்கி இருக்கு தியேட்டரில். ஸோ இந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மர்ம குகை. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒருக்க போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சிச்சு. இவ்வளோ படம் தான் நேற்றுக்கு ரிலீஸ் ஆன படங்கள். அப்புறமா வந்து ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஹாய் அப்படிங்கிற நம்ம கவினோட படம் வந்து ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனால் அந்த டேட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.